ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நார்மலா அந்த 8, 9 மாதங்கள்ல நம்மளுக்கு குழந்தை வந்து தலைகீழா திரும்பிருச்சாங்கிறத ஒரு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிருச்சா, திறந்துருச்சா, இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில அறிகுறிகள வச்சு நம்ம வீட்ல இருக்கும் பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா, இல்ல அதுக்கான மிக முக்கியமான சிம்ப்டம்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அறிகுறிகள பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, முதல் அறிகுறி டாக்டர் தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து 32வது வாரத்துல இருந்து அல்லது 36வது வாரத்துல இருந்து நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லிருவாங்க. அதிலேயே வந்து செர்விக்ஸ் ஓப்பனிங் லென்த்ன்னு கூட போட்டிருப்பாங்க. 1 சென்டிமீட்டரா, 2 சென்டிமீட்டரா, 3 சென்டிமீட்டரான்னு சொல்லிட்டு. இத தவிர நம்மளுக்கும் ஒரு சில சிம்ப்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அறிகுறி நம்ம பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல். நெறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து பிரெக்னன்சி டைம்லயே, அதாவது 9 மாதத்திலேயே வெள்ளைப்படுதல் இயல்பான ஒண்ணு தான். ஆனா நார்மலா ஏற்படுறத விட ரொம்ப அதிகமாவோ, லைட்டான ப்ளீடிங்கோட சேர்த்து ஏற்படும் பொழுதோ, இந்த லைட்டான ப்ளீடிங்கோ அல்லது ஒரு சிலருக்கு ப்ளீடிங் மட்டும் தனியா ஏற்படும். ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் மட்டும் தனியா அதிகமா ஏற்படும். அப்படி தனித்தனியா கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த 36வது வாரத்துக்கு மேலேயோ அல்லது 33வது வாரத்துக்கு மேலேயோ ஏற்படும் பொழுது, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிட்டுருக்கு. ஓப்பன் ஆ ஒ கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆயிட்டுருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன காரணத்தினால அந்த வெள்ளைப்படுதல், லைட்டான ப்ளீடிங் வந்து ஏற்படுதுன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வாய சுத்தி ஒரு சளி மாதிரி லேயர் வந்து இருக்கும். அந்த கர்ப்பப்பை வாய் விரிவடையும் பொழுது, அந்த சுத்தி இருக்கிற இந்த சளி மாதிரியான லேயர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிறப்புறுப்புலருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு அந்த முதுகு வலின்னு கூட சொல்லலாம். இந்த முதுகு வலி வந்து நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா வலி வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு வயிறு வலி, முதுகு வலியும் சேர்த்து வரும். அந்த வலி வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய மேல் முதுகுல வந்து அந்த வலி வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கீழ் முதுகு வரைக்கும் வலிக்கும். அதுக்கடுத்து சைடுல அடி வயிற்றுல வந்து அதிகமான வலி வந்து ஏற்படும். இது ரொம்ப இருக்காது. கொஞ்சமா இருக்கும். ரொம்ப லைட்டா வந்து அப்பப்ப வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். இது பிரசவ வலின்னு கூட சொல்லலாம். லைட்டா முதுகு வலி வந்து இதுக்கு முன்னாடிய விட இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு உட்காரவே முடியாது. அப்படி இருந்தா கூட உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடைய போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, வயிறு வலியும் சொல்லலாம். வயிறு வலி என்ன காரணத்தினாலனா, நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடையும் போது உங்களுடைய அந்த பிறப்புறுப்பு பகுதிய சுத்தி இருக்கிற எலும்புகளும் வந்து நல்லா விரிவடையும். அந்த வெஜினல் பெயின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்புறுப்புல வந்து வலிகள் கூட வந்து ஏற்படும். அப்படி ஏற்பட்டா கூட உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து திறக்க போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு வந்து தலைவலி, வாமிட், சாப்பிட்டது வந்து செரிக்காம இருக்கும். ஆனா, உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தலைப்பகுதி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கர்ப்பப்பை வாய்க்குள்ள போக ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த மேல் பகுதி வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகும் பொழுது, அந்த செரிமான பிரச்சனைகள் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா, குழந்தையோட தலைப்பகுதியில குழந்தை வந்து நம்மளுடைய சிறுகுடல், பெருங்குடல ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு இந்த செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். இப்போ குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் ஆகி கொஞ்சம் உள்ள மூவ் ஆகும்பொழுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்காது. இதனால நெறைய பெண்களுக்கு அதிகமா பசி வந்து ஏற்படும். எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப அதிகமான உணர்வுகள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, சிறுநீர் வந்து அடிக்கடி வந்து போகும். ரொம்ப அது இயல்பான ஒண்ணு தான். ஆனா நார்மலா விட ரொம்ப அதிகமா போகும். என்ன காரணம்னா, உங்களுடைய குழந்தையோட தலைப்பகுதி உங்களுடைய அந்த பிறப்புறுப்பு பக்கத்துல இருக்கிற சிறுநீர் பைய வந்து அழுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிக்கடி வந்து சிறுநீர் போகும். அதுவும் ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து நல்லா விரிவடைஞ்சிருச்சுன்னா, ஒரு சிலருக்கு பனிக்குட நீரும் வந்து உடைஞ்சிரும். பனிக்குட நீர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா யூரின் மாதிரியும் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வழுவழுப்பு தன்மை, வெள்ள கலருடைய முட்டையோட வெள்ளக்கரு அந்த எப்படி ஜெல்லி மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி கூட வந்து இருக்கும். இத தவிர ஒரு சில பெண்களுக்கு வந்து அடிவயிறு, மேல் வயிறு வந்து வலிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு பிறப்புறுப்புல வந்து வலி வந்து அதிகமா ஏற்படலாம்.
கால் தொடைப்பகுதி வந்து அதிகமான வலி வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது உங்களுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் விரிவடைவதற்கான ஒரு முக்கியமான அறிகுறிகள்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு கால் தொடைப்பகுதி வந்து ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த தொடைப்பகுதிக்கு இடையில வந்து அதிகமான புண்ணுகள் கூட வந்து ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து அ பிரெக்னன்சி டைம்ல நார்மல் இருக்கிற வெயிட்ட விட ரொம்ப அதிகமா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது, அந்த தொடைப்பகுதியில வந்து 2 தொடையும் உரசும் பொழுது, அந்த புண்ணுகள் வந்து ஏற்படும். எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு சொல்லணும்னா, இது வந்து நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமா தான் சொல்லணும். இது எல்லாமே ஒரு வகையான சிம்ப்டம்ஸ் தான். இது வந்து 100% கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.